கேளுங்க. இது ஒரு புராண கதை மாத்திரமில்ல. நம்பிக்கை, தவம், தர்மம் மூன்றும் சேர்ந்து நடந்த ஒரு தெய்வ சகோதர கதை. ஒரு காலத்துல பார்வதி அம்மாள் மடியில் பிறந்த முருகன். கையில வேல், கண்ணுல தீச்சன்யம். அசுர சக்திகளை அழிக்க பிறந்த தெய்வ பாலன். அதே சமயம் அதே பிரபஞ்சத்துல சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாகி பிறந்த குழந்தை, ஹரிஹர புத்திரன். அவன்தான் ஐயப்பன். முருகனுக்கு தெரியும், நான் யுத்தத்துக்கு போகிறவன். ஆனா இந்த உலகத்துக்கு ஒரு தர்ம காவலன் தேவைன்னு. அந்த தர்ம காவலன் தான் ஐயப்பன். இருவரும் நேரில் அதிகம் சந்திக்கல. ஆனா அவர்களோட பாதைகள் ஒரே நோக்கத்துக்கு தான் போகுது. முருகன் அசுரர்களோட அகந்தையை அழிக்கிறார். ஐயப்பன் மனிதர்களோட அகந்தையை அடக்கிறார். ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் கலங்கி நின்னாங்க. பூமியில மனிதர்கள் தர்மத்தை மறந்துட்டாங்க. பாவம். அப்போதான் சிவபெருமான் சொன்னார், இந்த உலகத்துக்கு வாழ் வேண்டாம், விரதம் வேணும். அந்த விரதத்தோட வடிவம்தான் ஐயப்பன். முருகன் அதை கேட்டு சிரிச்சார். அப்பா, நாம் போர் செய்ய தயார். ஆனா என் தம்பி, அவன் மௌனத்தாலேயே உலகத்தை மாற்றுவான். சபரிமலையில் காடு, மலை, மௌனம். அந்த மௌனத்துக்குள்ள ஐயப்பன் தவம் பண்ணினார். அப்போ தூரத்திலிருந்து முருகன் பார்க்கிறார். வேலெடுத்து யுத்தம் செய்யற கை, முடக்கி வைத்து தம்பியோட தவத்தை காப்பாத்துற பார்வை. முருகன் சொல்றார், என் வழி சத்தம், சண்டை, சிம்மகர்ஜனை. அவனோட வழி அமைதி, கட்டுப்பாடு, சரணம். அதனாலதான் முருகன் மலைக்கு போனா பழனி, ஐயப்பன் மலைக்கு போனா சபரிமலை. இரண்டு மலையும் வேற, ஆனா சொல்லும் பாடம் ஒன்னே. முருகன் சொல்றார், உன் உள்ள பயத்தை எதிர்த்து நில். ஐயப்பன் சொல்றார், உன் ஆசைகளை கட்டுப்படுத்து. ஒரு பக்கம் வேல், மறுபக்கம் விரதம். ஒரு பக்கம் யுத்தம், மறுபக்கம் யாத்திரை. இந்த இரண்டு சக்தியும் சேர்ந்தாதான் மனிதன் முழுமையடைவான். அதனாலதான் பழனியில தண்டாயுத பாணியை வணங்கினா உள்ள தைரியம் கிடைக்கும். சபரிமலையில சரணம் ஐயப்பான்னு சொன்னா உள்ள அகந்தை கரையும். இந்த கதை சொல்லுது, முருகனும் ஐயப்பனும் யார் பெரியவர் யார் சின்னவர்னு இல்ல. இருவரும் நம்ம வாழ்க்கையோட இரண்டு அவசியமான பாதைகள். ஒருத்தர் போர் கற்றுக் கொடுக்கிறார், இன்னொருத்தர் பொறுமை கற்றுக் கொடுக்கிறார். அதனாலனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தா முருகனை நினைச்சு தைரியமா எழுந்து நில். ஆனா அகந்தை அதிகமா இருந்தா ஐயப்பனை நினைச்சு தலைகுனிஞ்சு நட. இதுதான் முருகன் ஐயப்பன் இரண்டு பேரும் சேர்ந்த ஒரே தர்ம கதை. சரணம் ஐயப்பா. ஹரோ.